இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை God's word for us today. கையில வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. We encourage you to take the Bible. சங்கீதம் 91 அதிகாரம் From the book of Psalm chapter 91 15 வசனத்தை வாசிப்போமா? verse 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஹalleluya. Hallelujah. தேவன் சொல்லுகிறார், The Lord says, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், He call unto me, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். I will answer to him. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை கனப்படுத்துவேன். யார் அவன்? Who is the person? கர்த்தர் சொல்லுகிறான், அவன் என்ன கூப்பிடுவான். The Lord said, He called to me. நான் அப்ப அவனுக்கு அவன் கூப்பிட்ட குரலுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். I will answer to his voice. ரெண்டாவது அவன் ஆபத்து நாள்ல அவனோட நான் கூட இருப்பேன். Second, I will be with him in his trouble days. நான் கிளியர் பண்ணுவேன். I will clear his problem. அவனை கனம் பண்ணுவேன். I will honor him. யார் அந்த நபர்? To whom the Lord says. யாரை கர்த்தர் சொல்லுகிறார்? To whom the Lord mentioned. சொல்லுங்க, என்னதான் கர்த்தர் சொல்லுகிறார்? You just say the Lord talk about me. சொல்லுங்க, கர்த்தர் என்னதான் சொல்லுகிறார்? The Lord spoke to me. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. The Lord speaks to me. என்ன சத்தமா? The Lord speaks to me. கர்த்தர் உன்னோடு பேசுவதை நிறுத்த மாட்டார். The Lord never stop to have conversation ஆனா with you. நம்ம அவரோட பேசுவதை நிறுத்தி விட்டோம். But we stop to speak with him. உண்மையா இல்லையா? Is that true? இயேசுவிடத்தில் பேசுவதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிறுத்திட்டோம். We stopped speaking with Jesus. ஹalleluya. Hallelujah. சுத்தமா நிறுத்தியாச்சு. We stopped completely. விசுவாசிக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்க கேட்கணும், இல்ல பாஸ்டர் நான் இயேசுவோட பேசிக்கொண்டு தான் இருக்கேன். You supposed to reply to me. I continued speaking. ஆனா உங்களால சொல்ல முடியல. But we can't able to say that. காரணம் என்ன? The reason behind it. பேசுறது இல்ல. Because we are not speaking with God. But my Lord says, என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் மறு உத்தரவு அருள செய்வேன். Lord said, whoever called to me, I will answer them. என்னை நோக்கி நான் கூப்பிடும்போது மறு உத்தரவுனா என்ன அர்த்தம்? What it mean by answer to them when they call? பிள்ளையை பார்த்து மகனே நீ கூப்பிட்டினா சொல்லுங்கம்மா. If you call your children, they say, yes mom, tell me. நான் வேலை கொடுக்கல. I haven't given any ஆனா அங்க கூப்பிடுறேன், அதற்கு பதில் உத்தரவு வருகிறது. But I ask him, I get an answer. நம்ம என்ன பண்றோம்னா இயேசுவை ஒரு வேலைக்காரனாய் பார்க்கிறோம். But we looking Jesus as our servant. ஹalleluya. Hallelujah. நமக்கு தேவைகளுக்கு மட்டுமே தேவனிடத்துல போய் கேக்குறோம். But we seeking God for our needs. எனக்கு தேவையை மட்டுமே நான் கர்த்தரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்கிறேன். We just taking our needs from the Lord. முடியாத காரியத்தை மட்டுமே நான் பேசுறேன் கர்த்தரிடத்துல. We just speaking with God our impossible thing. நான் உங்களிடத்துல சில क्वेश्चन கேக்குறேன். But I wish to ask some question to you. சமையல் ஆக்கின்னு இருப்பீங்க. You are in fellowship with church. பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்? One big problem the woman has, what stew I'm going to make today. சமையல் செய்றவங்களே சொல்றேன். I'm talking about who cook. நீங்க யார்கிட்ட பதில் கேட்பீங்க? To whom you will ask? உன் பொண்ணு கிட்ட, உன் பிள்ளை கிட்ட, உன் கணவன் கிட்ட என்ன செய்யலாம்? இல்ல பக்கத்து வீட்ல என்ன குழம்பு செய்யறதே தெரியல, என்ன செய்யலாம்? Whether you maybe have a conversation with your children and your neighbors. கரெக்ட்டுதானே? உனக்கு சந்தேகம்னா யார்கிட்ட நீங்க, உனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது யார்கிட்ட கேட்ப? To whom you ask if you have doubts in தெரிஞ்ச cooking. நபர் கிட்ட, சொந்தக்கார கிட்ட. Maybe your known person or your relatives. உண்மையா இல்லையா? Is that true? உண்மையா இல்லையா? It happens. வேற Who else? உன் வாழ்க்கையில ஒரு டவுட் வருது, யார்கிட்ட கேட்ப? If you have a doubt, யார்கிட்ட நீ கேட்ப? to whom you ask to clarify your doubt? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பீங்க. Your known person. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போதே Dress இல்லாம இருந்திருக்கும். Dressனா என்ன Dress போடுறதுனே தெரியாது. You may be confused with a dress what you wear today service. உடனே குழம்பி போயிட்டு இருப்பீங்க. You would have forget it what you have. கேட்பீங்க, என்ன Dress போடுறதே தெரியல. You may be asked which one should I select. ஒரு Dress இருந்தா பிரச்சனை கிடையாது. If you have one, no problem. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். You have confusion if you have too many dresses. சின்ன சின்ன விஷயம். Even small things. ஒரு பொருள் வாங்கினா கூட எந்த கடை வேணும் யார்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவோம்? Even if you wish to buy a thing, you are discussion with more people which shop should I. உலகத்துல நீ எல்லார்கிட்டயும் சஜஷன் கேட்டிருப்போம், எல்லார்கிட்டயும் அறிவுரை கேட்டிருப்போம், எல்லார்கிட்டயும் ஒபினியன் கேட்டிருப்போம், எல்லார்கிட்டயும் உங்க ஆலோசனை நீங்க கேட்டிருப்பீங்க. We may ask advice, counseling to the worldly people, too many of them. ஆனா நீங்க கேக்குறவங்க உங்களுக்கு கரெக்ட்டா கொடுக்கறாங்களான்னு உங்களுக்கே தெரியாது. But you don't know whose advice is right and suitable for you.
புடவை கடைக்கு போய் புடவை எடுக்க போவீங்க. You maybe went for saree shop. அவன் இருக்கிற புடவையெல்லாம் எடுத்து போடுவான். He showed all the sarees on the இது shop. உன் கலருக்கு நல்லா இருக்குமா, நீ போடுமா, நல்லா இருக்குமான்னு. He may be given suggestion, it's fit for your color. நீ பக்கத்துலயே ஒன்னு கூட்டிட்டு போயிருப்ப. You get one person accompanied with you. அதுவும் சரியா எடுக்க தெரியாது. That person also not advise you right. கடைசியா ரெண்டு ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணிட்டேன்னா சொல்லுவீங்க, நான் கடைக்காரன்ட்ட கேப்பீங்க இது கரெக்ட்டா இருக்கா. Finally you choose among yourself and get a suggestion from the shop. அவன் என்ன வேற வழி இல்ல, நல்லா இருக்குன்னு The சொல்லுவான். salesman no option, he said it's good. அதே போல The ஒரு same நகை way. வாங்குற இடத்துல கூட Even in jewelry shop, அவன் எல்லாம் இருக்க நகை எடுத்து போடுவான். he show all the jewelers. அதெல்லாம் வாங்க மாட்டோம். We won't select or opt it. நீ லாஸ்டா ஒன்னு எடுத்து வச்சிட்டு அவன்கிட்ட கேப்ப இது எனக்கு நல்லா இருக்கு. Finally you chose one thing and ask them, is it good? எனக்கு செட் ஆகுமா? Is this fine with shoot? அவன் இல்ல நான் சொல்லுவான். He won't deny it. நம்ம மன திருப்திக்கு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்போம். For our satisfaction we put some questions. ஏன் இந்த வார்த்தைகளை, இப்படிப்பட்ட உன் சூழ்நிலை டெய்லி நடக்கிற அன்றாட வார்த்தைகளை தேவனிடத்துல கம்யூனிகேட் பண்ணாம இருக்கீங்க? Why we are not convey this such conversation with our Lord? ஹalleluya. Hallelujah. ஏன் தேவனிடத்துக்கு தெரியப்படுத்தாம இருக்கீங்க? Why we are not informing these things to our Lord? ரீசன் என்ன சொல்லுவீங்கன்னா, நம்ம யார்கிட்ட பேசுறோம்னா அவங்க தலையாட்டணும். What we expecting someone to nod whatever we ask. பதிலுக்கு வார்த்தை கொடுக்கணும். They need to reply your words. உண்மைதானே? Is it true? தலையாட்டம் பதிலும் கொடுக்காம நான் செவுத்த பார்த்து எதை சொல்ல முடியும்? If someone sitting idle, what you going to get from இதுவே the Lord? தேவன் வந்து உருவத்தோட உன் பக்கத்துல வந்தானா டெய்லி அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். You would have speak to Lord if He come up here in image. நம் தேவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். But the Bible said no image for Lord. அதனால நம்மளுக்கெல்லாம் என்ன பண்ண முடியல, நம்ம மனுஷனை ஒரு உருவத்தை பார்த்து பேசி பேசி, ஒரு சப்ஜெக்டை பார்த்து பேசி பேசி நம்மளும் என்ன பண்றோம், தேவனையும் ஒரு உருவமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். We also looking Lord as an image because we accustomed to speak with people. இதனால நம்ம தேவனிடத்துல பேசுறது இல்ல. Why we are not having a conversation with Lord? தேவனிடத்துல பேச வைக்கிறோம் சில விண்ணப்பங்கள். We putting some application to the Lord. என்ன விண்ணப்பம்? What kind of applications? முடியாத தலைவலி, The unsolved headache, முடியாத வியாதி, the unsolved முடியாத sickness, கடன் பிரச்சனை, the unsolved debt, கட்ட முடியாத வீடு, the home which is not built, விற்க முடியாத வீடு, the unsold home. இப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவனிடத்துல விண்ணப்பத்தை வச்சுட்டு வெயிட் பண்றோம். We taking such request to the Lord. சின்ன சின்ன முடியிற காரியம்லாம் யார்கிட்ட சொல்லுவோம்? உன் நண்பர், உறவினர் எல்லாருக்கும். All small possible things we discussed with our friends and relatives. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, What you would reply to this if I ask தெளிவா you? ஒரு ஆன்சர் வச்சிருப்பீங்க. You have clear answer for this. எல்லாத்தையும் போய் கத்துட்டு சொல்ல முடியுமா? All these things will can we take to Lord? He is great. அவர் நல்லவருங்க. He is good. அவருக்கு தேவையானதை மட்டும் நம்ம சொல்லலாம். We need to tell them what he needs. உண்மைதான். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்? But how our Lord உன்னை is. படைத்தவர் என்ன எதிர்பார்க்கிறார்? What the Lord, the Creator, expecting from you. உன் மேல அன்பு வைத்திருக்கிற உன்கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறார்? The Lord who loves you, what he expecting. நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் If you know that, உண்மையாய் நீ அன்பு வச்சிருக்கியா என்னன்னு தெரியும். you know that whether you truly love him or not. இப்போ இவங்க என் மனைவி. She is my wife. நான் என் மனைவியை நான் லவ் பண்றேன்னா, If I love her, என்கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்கும்? what reaction I would do? சொல்லுங்களேன். ஆமா, அன்பு லவ், மனைவியை லவ் பண்றேன்னா என்னன்னு கேட்டா அன்பு தான்றீங்க. அன்பு லவ் ஒண்ணுதான். வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும்? How the reaction would be? சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். விசாரிக்கிறது. She inquire my wellness. ஃபர்ஸ்ட் என்ன? You had food? விசாரிக்கிறேன். அவங்க என்ன விசாரிக்கணும்? She inquires also, I am also. எல்லாத்தையும் காட்டிலும் அவங்க லவ் பண்றேன்னா, apart from all, if I truly love her, அவங்க எல்லாத்துலயும் எனக்கு உண்மையா இருக்கணும். she true to me everything. கரெக்ட்டா? Is it true? செகண்ட், this next one, அவங்க எல்லாத்துலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். she should give first preference to me everything. எது நடந்தாலும் முதல்ல எனக்கிட்ட சொல்லணும். Whatever happen in her life, it should inform to me first. நம்ம அதுதானே எதிர்பார்ப்போம். That is how we expecting. இவங்க எல்லாத்தையும் நடந்து சில விஷயம் சொல்ல என்ன பண்ணுவாங்க? ஏய் என்கிட்ட மறைச்சிட்டியா, அப்ப என்ன நேசிக்கலையா, என் மேல அன்பு இல்லையா? If I hide something, she will ask question, will you not love me?
அப்ப இவங்க மேல உண்மையா அன்பு வச்சிருக்கிறேன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். If I truly love her, I will communicate each and என் everything. வாழ்க்கையில ஒரு இம எசஞ்சா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Even a small thing get a shaken, she should know it. அவங்க வீட்ல அந்த அந்த சகோதரி எனக்கு ரொம்ப தெரியும் சிஸ்டர். I know the sister. ஏன்னா அவங்க வீட்ல எது நடந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. Whatever happen in her home, அந்த she நம்பிக்கை informs us. சில பேர் மேல எனக்கு இருக்கும். I have such confidence. சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம அங்க பண்றாங்கன்னா அவங்க உண்மையான அன்பு இல்ல நம்ம டிசைட் If பண்ணிடுவோம். they are doing certain things without knowing it, then there is no love. நான் சொல்றது உண்மையா இல்லையா? Hope it happens. அப்ப தேவன் உன் மேல அன்பு வைத்திருக்கிறார். If Lord loves you, அவர் தனக்கான உண்டான எல்லா ராஜ்யத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். He given His kingdom and His life to you. அப்ப தேவன் உன்கிட்ட எதை எதிர்பார்ப்பார்? Then முக்கியமான what காரியத்தை Lord expecting, the important thing from you. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உனக்கு குழந்தை பிறந்ததை யார்கிட்ட சொல்லுவேன்? சொந்தக்கார்ட்ட சொல்லுவேன். கசிவானதை சொந்தக்கார்ட்ட சொல்லுவேன். Your new born babies, all those news you given to your relatives and friends. ஒரு சந்தோஷம் நிகழ்ச்சி சந்தோஷமான சூழ்நிலைனா உடனே ஒருத்தருக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். Even enjoyable moments you communicate to neighbors. நான் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒன்று பார்த்துட்டேன்னா ஒரு 4 பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். பாரு எவ்வளவு சூப்பரா ஜாலியா இருக்கு பாரு. If I had some joyful news on the WhatsApp, I just share it with friends, other people. எல்லாமே நம்ம பண்றோம். யாரும் பேசாதீங்க. We are doing everything. எல்லாமே நம்ம பண்றோம். We are doing everything. ஆனா தேவனிடத்துல பேசுறது கிடையாது, அவர் கம்யூனிகேட் பண்றது இல்ல. But not communicate and convey to the தேவன் மேல Lord. அன்பு வைத்திருக்கேன்றார். But I am loving the Lord. I am saying most of it. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்னா What Lord expects நீ from us. எல்லாவற்றையும் எனக்கு முதலிடத்தை கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஹalleluya. It's pleasing to God, giving first preference to Him. எல்லாம் சில பேர் தசம பாகம்னு சொல்லுவாங்க. தசம பாகம் கூட எப்படின்னா எந்த செலவு பண்ணுவதற்கு முன்பாக அது ஆலயத்துல போய் சென்றடைய வேண்டும். Some of the people say tithe is pleasing to God, but I am telling the first portion should be given to God before you expense. அந்த காலத்துல எல்லா நேரம் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க. In the olden times, everything the people used to give preference to. தேவன் மனிதனிடத்துல பேசுவதற்கு விரும்புவார். The Lord wished to speak with people. ஆனா நம்ம பேசுறது இல்ல. But we are not doing. சில டைம் நம்ம பேசுவோம். Sometimes we speak to Lord. முடியாத காரியம் வியாதியோ கொடுமையோ ஏதோ பிரச்சனை வந்தா உடனே தேவ சமூகத்துல வந்து Immediately we come into the Lord's presence when impossible things. அந்த ஊழியக்காரர் எப்படி ஜெபம் பண்ணாரோ நானும் எனக்கு நன்மை கிடைக்க வரையும் நீ பேசுற வரையும் பதில் கிடைக்கிறோம் நான் விட மாட்டேன். We may take 2 verses like we pray imitating other God servants. You need to answer me immediately. தேவன் பாப்பாரு. And the Lord look at you. நான் உன்னை படைச்சவன் நான். I am your creator. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். I know who you are. எவ்வளவு காரியம் நடந்தது என்ன கூப்பிட்டியா? Have you called me among all the instances? பிரச்சனை அந்த மட்டும் என்கிட்ட வர இப்ப நீ பேசுறது எனக்கு என்ன காது? You come to me only when you have problem. My ears will not listen. எனக்கு கேட்காது. It won't hear to me. விசுவாசிக்கு நாமே சொல்லுவேன். Say Hallelujah. Hallelujah. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு வீட்ல உங்க சொந்தக்காரங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கறாங்க. If there is a grand function among your relations, பெரிய பத்திரிக்கை வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. they are celebrating in grand manner. உன்னை இன்வைட் பண்ணவே இல்ல. If they are not invited you, வீட்ல ஏதோ ஒரு கேக் கட் பண்றதுக்கு உன்னை கூப்பிடுறாங்க, நீ போவியா? they are asking you to cake cut, will you go? நீ என்ன சொல்லுவ? What you will reply them? அன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டியா நீ? You haven't called that grand function, how are you come? இது உன்னுடைய குணம் தேவனுக்கு இருக்கா? தேவனுடைய குணம் உனக்குள்ள இருக்கா? Is this character is in you or in God? உனக்குன்னு ஒரு குணம் இல்ல. தேவனுடைய சாயல்ல தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அவர் குணாதிசயங்கள் தான் உனக்கே எப்படி இருக்குன்னா எங்க அப்பா எப்படி இருப்பார்? We are created image of Lord. If your character is like that, how God character to be? குடும்பத்தோட நிக்கிற துன்பம் வரும்போது மட்டும் என்கிட்ட தனிமையில உட்கார்ந்து அழுதுன. When goodness happen, you are enjoying with your family. At bad times only you coming to me. What is it? சந்தோஷம் வரும்போது குடும்பத்தோட என் சமூகத்துல வந்து நீ நன்றி சொல்லிருக்கியா? At joyful time when you come with your family and say thank to me. இங்க தாவீதை நான் பார்த்தேன். I saw David. தாவீதின் வாழ்க்கையில அவன் வசனத்தை முழுமை படிக்கும் பொழுது, when we meditate the words from David, புத்தகங்களை படிக்கும் பொழுது, from the book of Psalms, அவன் தேவனுக்கு அவன் சமூகத்துல காத்திருந்தவனாய் இருந்தான். he was waited in Lord's presence. அவன் தினந்தோறும் தேவ சமூகத்துல காத்திருந்தவனாய் இருந்தான். Daily he waited at Lord's presence. அநேக வசனம் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு lot many verses says I called to Lord. தாவீதை குறித்து அநேக எழுதப்பட்டிருக்கு. A lot of things written about David.
தாவீது அதிகமா பேசின நபர் யாருன்னா அவன் நண்பர் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, தேவனோடு அநேக நேரம் பேசியிருக்கான். David spoke many times with Hallelujah. Lord, not his friends and wife and relatives. We may used to tell. முக்கியமானது தானே நாம் பேசணும். Important things only we need to talk. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர்கிட்ட நீ கேட்கறது ஏதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு பெரிய காரியத்தை நீ கேட்கலாம். Maybe you inquire with the Lord great things. சின்ன சின்ன காரியத்தை அவர்கிட்ட போய் நை நைன்னு கேட்க கூடாது. நான் கேட்க சொல்லல. நீ உன் சொந்தக்காரர்கிட்ட போய் நை நை கடன் கேட்டுன்னு இருக்கியா, இல்ல ஏதாவது ஹெல்ப் கேட்டுன்னு இருக்கியா? ஹெல்ப் நீ கேட்டிருந்தீங்கன்னா உன் கூட யாரும் பேச மாட்டாங்க. If you ask any help to your relatives, or even small, they won't respond to you. கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். I am talking you to communicate with Lord. மனைவி கிட்ட பேசுற, எப்படி உன் நண்பர்கிட்ட பேசுறியோ, தேவனிடத்துல தினந்தோறும் நீ பேச நீ கத்துக்கிட்டீனா இன்னைக்கு கர்த்தர் இதை குறித்து உனக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். The Lord wish to teach you how you need to talk with me daily, how you have conversation with your wife and family children. போன வாட்டி அந்த கனவு குறித்து சொல்லியிருந்தேன். Last week we spoke about the dream. இன்னைக்கு தேவனோடு நம்ம எப்படி பேசுவது? Today how we need to talk with the அவர் Lord. என்னோடு பேசுவாரா? Will the Lord speak with me? Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, கை வச்சு தேவன் Place the hand on heart and say, the Lord speak with me. தாவீது ராஜாவா மாறிட்டான். David became a king. தேவன் ஒருத்தர் bless பண்ணுகிறார்னா அந்த blessing எப்படி இருக்கும் தெரியுங்களா? How if Lord bless a person? ஆசீர்வாதம்லாம் தானா தேடி வரும், நீ தேடி போக தேவையில்லை. You no need to seek the blessings, the blessing will seek you. உன்னை ஆசீர்வதிக்கிறார்னு தெரியும், உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எது தடை இருக்கோ தானா எல்லா பைப்லைனும் அடைக்கப்பட்டதெல்லாம் தானா ஓடி வரும். If you know that the Lord is blessing you, all the obstacles will remove automatically. எடுத்து படிங்க 1 From the book of 1 Chronicles 14 அதிகாரம் chapter 14 1 வசனத்தை வாசிப்போம். verse 1. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதிடத்தில் ஸ்தானபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் தச்சையும் கல் தச்சையும் அனுப்பினான். இங்க பாருங்க, Look at here. தாவீது காட்டுல ஆடு மேய்க்கும் பொழுது அவன் சாப்பிட்டானா கொண்டானா எப்படி இருக்கான்னு சொல்லி அவன் குடும்பமும் சரி எவனும் சந்திக்க வந்ததில்லை. No one met David when he was taking care of a sheep. அடிக்கடி வந்துட்டு போறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கமும் புலியும் தான் வந்துட்டு போயிருக்கும். Only the lion and tiger often meet David when he was in the wilderness. இவனை விசாரிக்க ஒருத்தரும் இல்ல. No one there to inquire about David. தேவன் எப்போ தாவீதை ஆசீர்வதித்தாரோ, when Lord blessed David, இங்க கவனிங்கள, தேவன் எப்பொழுது தாவீதை ஆசீர்வதிக்க தொடங்கினாரோ, when Lord start to bless David, ஆசீர்வாதங்கள் தானா தேடி வர ஆரம்பிச்சது. all the blessings came to him automatically. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, we can take an example. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கறாங்க, உன்னை கூப்பிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு மொய் வைப்பீங்க? How you will gift someone invite you for a function? 500 ரூபாய் 200 ரூபாய், maybe 500 or 200 we make. பெரிய சத்திரத்துல வச்சு உன்னை கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? If they invite you in a grand hall, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய், maybe 500 to 1000. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல உனக்கு மட்டும் தனியா இன்விடேஷன் வச்சிருக்காங்க, நீ என்ன வைப்ப? If they call you in a 5-star hotel, சும்மா பேப்பரையாவது பேக் பண்ணி எடுத்து போய் கொடுப்பேன். at least we may do some wrapping, empty wrapper and give them. வெறுங்கையம் போனா தப்பா, ஏதாவது வாங்கிட்டு போணுமே. It seems to be not good if I am go empty hand to the தேவன் உன்னை தகுதிப்படுத்த ஆரம்பிச்சா உன் தகுதிகள் எல்லாம் தானாய் தேடி ஓடி வரும். ஹல்லேலூயா. If Lord plan to make you qualified, all the qualification will follow you. சொல்லுங்க, lift up your hand and say, தகுதிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். சொல்லுங்க, the Lord started to qualify me. கர்த்தர் என்னை கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். Lord started to honor me. எனக்கு வேண்டிய எல்லா தகுதியும் எல்லா கனமும் தானாய் தேடி வரும். All the honor and qualification follows me. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ராஜா, if you look at the verse keenly, a country king, தாவீது வீடு கட்டுவதற்காய் கேதுரு மரங்கள் விசேஷமான to build home for David, பலமா இருக்கிற கேதுரு மரம், the special and costly wood cedar, அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆட்கள், he sent people to serve him, கார்பெண்டர், the carpenters, தச்சர், carpenters and mason, அப்புறம் அந்த சிற்பிகள், இவங்க எல்லாம் அவனுக்கு அனுப்பி he sent all the sculptures. பிளஸ் பண்ணும்படியாக ஒரு ராஜா ஆசைப்படுறான். The king wished to bless David. தாவீது பார்க்கறான், இவ்வளவுனா பிச்சைக்காரனா இருந்தாங்க. The David looked at, so far I am nothing. ஒருத்தன் விசாரிக்கல, ராஜாவான கிஃப்டா வருது. No one concerning me. When I become king, everything follows.
எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா If you take a, நார்மலா நிக்கும் போது ஒரு gift வராது. உன் பிறந்த நாள் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நிக்கணுமே, உனக்கு நிறைய பேர் gift எடுத்துட்டு வந்து if you கொடுப்பாங்க. standing alone in a day, nothing will follows. But you, the gifts follows you when கொடுக்காத your கரம் birthday. கூட உன்னை பார்த்து கொடுக்க வைக்கும். All the empty hands also start giving you. ஹalleluya. Hallelujah. தாவீதை அப்படிதான் தேவன் That ஆசீர்வதிச்சார். is how the Lord blessed David. இப்ப 2 படிங்களேன், 14:2 படிங்களேன். We can. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி. இதெல்லாம் பார்க்கும்போது யோசிச்சா, என்ன ராஜாவா இங்க திடப்படுத்திட்டாரு. என்ன பண்ணாரு? என்ன ஸ்ட்ராங் படுத்திட்டாரு. இது டெம்பரவரி கிடையாது. சில பேர் ராஜா மாதிரி நினைப்பு இருக்கும், ராஜா மேல வாழ்க்கை மாதிரி இவனே சொல்லிப்பான், ஆனா ராஜா வாழ்க்கை இருக்காது. ஆனா இப்ப அவன் சொல்றான், என்னை இங்க திடப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. But some of the people think that I am king, but they are not really king. Like David here, he know that the Lord blessed him and established his. இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். எதை பார்த்து அறிந்துக்கிறானா? மத்தவங்க வந்து இவனை வந்து விசாரிக்கிற விதம், இவனுக்கு உதவி செய்யறத பத்தி யோசிச்சுட்டா, தேவன் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். He know that his blessings, how Lord blessed him by honoring other people. My beloved people who are all here, உங்களுக்கு முன்பாக ஒரு ரோல் மாடலா வைக்கிறேன். I keep David as a role model before you. Hallelujah. என்ன தாவீது வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு நினைச்சிட்டாவே உனக்கு வர வேண்டியதெல்லாம் தானா வரும். If Lord wish to bless you, everything follows. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். Lift up your hands. கொடுக்கிறதெல்லாம் தானா வரப்போகுது. Whatever Lord plan, it comes to me automatically. யார் சத்தமா சொல்றீங்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். Lord will do miracle. Whoever declares so loudly, என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய போறார். Lord going to miracle in my life. Hallelujah. Hallelujah. யார் வாயை திறந்தீங்களோ, whoever open your mouth, பார்க்க போறீங்க. you going to see miracle in your life. Clap and say amen to Lord. உன்னை கனப்படுத்தாதவர்கள கனப்படுத்துவாங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord honored you. Whoever dishonors, they going to honor you. தாவீது ராஜாவா மாறிட்டான். David became a king. அவன் அதிகாரத்துக்கு அநேக காரியம் இருக்கு. There are a lot of things for his authority. பெலிஸ்தியருக்கு இவன் ராஜாவானத உடனே உனக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. The Philistines got tensed when David became king. தாவீதோட யுத்தம் போட முயற்சி பண்றாங்க. They ready to fight with them. நல்லா நம்மள என்ன சொல்லுவோம், உடனே படைத்தளபதி கூப்பிட்டு, if we are what we do, we call immediately the commander. ஏன்னா அவன் போருக்கு வந்துட்டான். They came to for war. நான் வரட்டுமான்னு கேக்குறானா, நம்ம என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது பண்ணலாம். If they are asking, will I come to where we may have some suggestion. எதிரி நம்மளை கொல்வதற்கு அவன் வகை தேடி வந்துட்டான். They are ready and ready to kill us. நம்மள உடனே என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன பண்ணுவோம்? Immediately what we do, what next we can do it. நம்ம என்ன பண்ணுவோம்? What we do immediately. நம்ம பண்றது சொல்றேன் கேளுங்க. தலைவலி வரும். I will tell you, we have headache immediately. உடனே நம்ம வீட்ல இருக்கவங்க வைத்தியக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. We may ask our home physicians. சுக்கு காபி சாப்பிடு, இத சாப்பிடு, தலைவலி சரியாயிடும். You take sukku coffee and some other things they will ஜொராடிக்கு suggest. நம்மளே டாக்டர் டோலோஃபர் 650 கூட சரியாயிடும். We turn into doctor if we have fever at family. போட்டாச்சு சரியாயிச்சு நினைச்சிருப்பேன். We took and solved everything. அடுத்த நாள் ஜொராடிக்கும். The next day also you have fever. எங்க ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. We have family doctor. கைராசியான டாக்டர். He is so lucky. அவர் நைட் 1 மணி ஆனா நான் அவரை தான் பாப்பேன். Even at midnight I used to பக்கத்திலே take ஒரு treatment. டாக்டர் நம்ம ஊசி வச்சிட்டு சும்மா உட்கார்ந்துக்கோ, நான் போக மாட்டேன். But there is a next doctor sitting to our door, but we won't go. அந்த டாக்டருக்கு நீ பல பேருக்கு விளம்பரம் சொல்ற, ஏமா அங்க போற? அவங்க தான் ராசிங்க, அவங்க போட்டாதாங்க எனக்கு செட் ஆகும். You may suggest the doctor, he is lucky and you can go there. நான் ஊசில போடுற மாதிரி. But you may take it free. நீ ஊசி எல்லாம் குத்திட்டு வந்து உட்கார்ந்துருவே. You may be took the injection and sit over. அடுத்த நாள் ஜுரம் போலனா தான் உனக்கு பக்கன்னு ஆகும். The next day if you are not healed, you start trembling. அப்ப கால் பண்ணுவே. And then you call to the Lord. பாஸ்டர் ஜுரம் அடிக்குது. Pastor, we have fever. சுகம் தரணும். Jesus only need to heal. திருப்பி டாக்டர்ட்ட போ, டாக்டர் சொல்லுவாரு மருந்து டெஸ்ட் எழுதி ஏதாவது வேற ஏதாவது இருக்கும், டெஸ்ட் எழுதிட்டு வாமா, என்ன சொல்றது, பிளட் டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வா. If you again went to doctor, he will give you a list of test, lab test, டாக்டர் சொன்னபடி நீ இப்ப டெஸ்ட் கொடுத்துட்டு ரிசல்ட் வரும்போது பாஸ்டருக்கு கால் வரும். When you given your samples and then you used to call pastor. முதல் தலைவலி வந்தது நீ தேவன்ட்ட சொன்னியா? Have you communicated with Lord for your first headache? இத கிளியர் பண்ண முடிய தேவனிடத்துல பேசுனியா? இல்ல. Have you speak with Lord to heal all these things? இவங்களால முடியல நம்பர் என்கிட்ட வந்தீனா நான் எப்படி உனக்கு செய்வேன்? You come to me after not possible for them. How I will heal you? தாவீது என்ன பண்றான்? இந்த சூழ்நிலை வந்தனே
நமக்கு இந்த சூழ்நிலை வந்து தாவீது நம்மள இந்த படத்தபிளை கூப்பிட்டு இருக்கிற போர் வீரரை கூப்பிட்டு எப்படி வராங்க, எப்படி அவங்களை அட்டாக் பண்ணலாம், ஒரு மீட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போருக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு If we were at the time, we call all the commanders and do all the plannings. ஹல்லேலூயா. Hallelujah. பிளான் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். We just plan and about for our journey. But what David did, 10ஆம் வசனத்தை படிங்களே. we can meditate the 10th verse, 1 Chronicle chapter 14. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? தேவ சமூகத்துல போய் நின்னு கேக்குறான், ஆண்டவரே, He just went to Lord presence and அவன் என்ன inquired, சண்டைக்கு வரான்? he coming for war. நான் முதல்ல போலாமா? Shall I go? அப்படி நான் போனா If I go, அவனை என் கைக்கு நீ ஒப்பு கொடுப்பீங்களா? will you give them into my hand? படிங்க. அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று. ஹல்லேலூயா. Hallelujah. அது என்ன கையில ஒப்பு கொடுக்கிறது? What it mean by handing over to her, giving into her hand? கரெக்ட்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா 100 ரூபாய். என் கைக்கு ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன? What it mean by give it to your hand? கைக்கு என்ன பாஸ்டர் ஒப்பு கொடுக்கிறது? I may take a food at your hand. அடங்கணும்னா அப்படி குள்ளமாயி கைக்குள்ள வந்துடணுமா? Is it that a thing you putting at your hand? கைக்குள்ள வைக்கிறேன். இதை என்னால ஒன்றும் பண்ண முடியல, உள்ள வைக்க முடியல, என் கண்ட்ரோலுக்கு இல்ல. This is a material I cannot hold at my hand. என் வார்த்தைக்கு அவங்க கண்ட்ரோல் ஆகல. He should be obey my words. எனக்கு இருக்க பலத்துக்கு அவங்க கண்ட்ரோல் ஆகல. They are not under my control. கையை விட்டு போயிட்டாங்க. என் கணவன் என் கண்ட்ரோல் மீறி போயிட்டாரு. My husband went away from my hand. வாதியார் சொல்வார், புள்ள என் கண்ட்ரோல்ல கிடையாதுங்க. The teacher used to say the children not at my control. அதுக்கு ஆப்போசிட் என் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். In opposite they are at control. என் வார்த்தை, என் அதிகாரத்துக்கு யார் உட்பட்டு இருக்கிறாங்களோ அதுதான் தன் கைக்கு அடங்கின காரியம். It's giving in your hand, it mean everything comes under your control. அநேக காரியம் கைக்கு அடங்காம போன காரியம் தான். There are lot many things in our hand, out of our hand. Hallelujah. Hallelujah. நம்ம எதை ஜெபம் பண்ணி கேட்டாலும் அதை கர்த்தர் தருகிறேன்னு சொல்லுகிறார். Whatever we pray to Lord, the Lord is ready to give you. If there is a problem comes, தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறார். he is not plan according to his will, but he went and wait for Lord's presence. கர்த்தர் அவனோடு சொல்ற, போ, அவர்களை உன் கைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை Then the Lord said to him, go up, I will give them into your hand. நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், சத்ருவை உன் கைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். விசுவாசிக்கிறோம் When சொல்லுங்க. you call to the Lord said, I will give your enemies to your hand. சத்தமா சொல்லுங்களேன். Say it loudly. யார் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, Whoever call unto me, the Lord, அவரோடு பேசுகிற தேவனா the Lord is living Lord speaking நான் with என்ன you. பேசணும் பாஸ்டர்? What should I speak with the Lord pastor? நம்ம என்ன பேசுறோம்னா உன் விண்ணப்பத்தை எடுத்துட்டு தான் வச்சிருக்க தவிர நீ பேச வேண்டியது பேசல. So far we keeping our applications, not having conversation நம்ம with அவருக்கு Lord. அன்பு கூறறோம்னா If we are loving him, we need to speak with them. நம்ம ஜெபம் பண்றதுல நம்ம எப்ப பேசுவோம்? When we pray, how we will speak. இதுதான் பிரச்சனை. This is the problem. தேவன் மனிதரோடு பேச விரும்புகிறார். The Lord wish to speak with people. உன்னோடு உலாவ விரும்புகிறார். The Lord wish to dwell among you. நீ அவரை நண்பனை போல், உன் கணவனை போல், உன் மனைவியை போல், உன் பிள்ளைகளை போல் அவர்கிட்ட நீ கம்யூனிகேட் பண்ணுவதை அவர் விரும்புகிறார். The Lord wish to communicate with him like as how you communicate with your wife, husband, children and relatives, விசுவாசிக்கிறோம். friends. Say amen. அல்லேலூயா. எப்படி பேசுறது? How you will speak நீ சமையாக்கும் பொழுது when you are alone. மனசுக்குள்ள உனக்குள்ள தேவன் இங்க தான் இருக்கார். The Lord is at your heart. ஆண்டவரே இந்த சமையல் நான் செய்யட்டுமா? Lord, whether I cook this. செய்யட்டுமா கேட்டிங்கன்னா அது क्वेश्चन. If you put a question, will I do? உன் சந்தேகம், உன் பிரச்சனை எல்லாமே தான் உன் பக்கத்துல இருக்க क्वेश्चन நான் கேட்பேன். நீங்க whether you will ask question, you put a question to your neighbors, நடக்கிறதை தெரியப்படுத்துவீங்க. you just tell them what going to happen. நான் இது உப்பு போடுறேன், I am going to put salt. இது என் கணவனுக்கு நல்லா இருக்கும். Will it good for my husband? இது என்ன சமையல் ஆக்குறது தெரியல, நான் இது செய்றேன். I don't know what I am cooking, but I am doing. டெய்லியும் நீ கம்யூனிகேட் பண்ணு, நான் என்ன பண்றியோ அதை கம்யூனிகேட் பண்ணு. Whatever you do, you just communicate with ஏன்னா Lord. அவருக்கு உருவம் இல்ல. Because he doesn't have image. இருதயம் என்ற பலிபீடத்துல தான் அவர் குடி இருக்கிறார். But the Lord sitting at the altar of your heart. சொல்லுகிறேன், அவருக்கு உருவம் இல்ல. Again, I am reiterating, Lord has no image.
அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல. He is not at the highly holy place. உன் இருதயத்துல அந்த பலிபீடத்துல தான் குடி இருக்கிறார். The Lord sitting at your heart, that's the altar. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. பேசும்பொழுது தேவனிடத்துல பேசிக்கணும். உன்னை பார்க்கும்போது எல்லாம் பைத்தியக்காரின்னு சொன்னீங்க. Maybe people tell you about you are lunatic. அநேக நேரம் பைத்தியக்காரன் மாதிரி தான் பேசினே செஞ்சுன்னு இருப்போம். Most of the time we roam and speak like a mad. இப்போ உண்மையா தேவனிடத்துல பேச ஆரம்பி. But truly you start speaking with Lord. இப்போ வேலைக்கு போறேன், ஒரு உண்மையா ஒரு நபர் உன் கூட இருந்தா எப்படி இருப்பாரு? If there is a person really with you. எசப்பா நான் வேலைக்கு கிளம்புற கூட வாங்க. Jesus, I'm going to my job, you come with me. இதன சாவி சரியாவே போக மாட்டேது. The key not working. யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண? To whom I should complain? தேவன்கிட்ட சொல்லு. You just இது ஒரு அடியில ஸ்டார்ட் ஆக மாட்டேது. It's not start with a kick. தேவனிடத்துல சொல்லு. You just tell to Lord. இதுனா என் பையன் பேச்சை கேட்க மாட்டான். My children not listening to me. என் பையன் பேச்சை கேட்கணும்னு சொல்லி நான் தேவனிடத்துல விண்ணப்பத்தை வைக்க சொல்லு. I am not asking you நடக்கிற நிகழ்வுகளை நீ தொடர்ந்து நீ பேச ஆரம்பிச்சு கொண்டே இருக்கணும். You just convey whatever happened. நீ இப்படி ஒரு மாசம் நீ பேச ஆரம்பிச்சா போதும். If you start speak like this one ஒரு மாசத்துக்கு அப்புறமேட்டு after a month தேவன் உனக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பார். you will see விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? நீ ஏதோ ஒன்னு சொல்லிக்கொண்டே இருப்ப, ஆனா அந்த காரியத்துக்கு பதில் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருக்கும், நீ செஞ்சு முடிச்சிருப்ப. How you will see the reaction you may be tell, but before your inquiry யாரோ உனக்கு பதில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். Maybe you feel someone answer you. நீ அந்த காரியத்தை செஞ்சு முடிச்ச பிறகு தான் தெரியும் யாரோ உனக்கு பதில் கொடுத்திருக்காங்க. Once the job done, you know that the Lord answered you. நீ பேசுகிற தேவன் உன்னோடு பேசுகிறவரா இருக்கிறார். The Lord whom அவருக்கு காதுள்ள தேவனா இருக்கிறார். அவர் கல்லும் மண்ணும் அல்ல. He is not stone. பேசாதிருக்க அவர் சிலை அல்ல. He is not a deaf like அவர் உன்னோடு கம்யூனிகேட் பண்ணுகிறவரா இருப்பார். The Lord is living Lord to communicate. நீ ஒரு மாசம் நீ பேச பேச அவர் உன்னோடு பேச ஆரம்பிச்சிடுவார். Start practicing a month to communicate with உன்னை அறியாமையே நீ கேக்குற கேள்விக்கு பதில் நீயே செய்ய ஆரம்பிச்சிடுவ. You will do all things without knowing you. நீ கேக்குறதா தெரியும், நீ ரியாக்ட் பண்ணும்போது யார் சொல்லி நீ செய்யறான்னு தெரியும், உன்னை அறியாம நீ செய்ய ஆரம்பிச்சிடுவ. You know that your questions but all your actions will be volunteer. இது 2-3 மாசம் இன்னும் தேவனிடத்துல அப்படியே நீ உறவாட போகும்பொழுது If you have such fellowship with Lord 2 or 3 months, இன்னும் ஆவியில நீ நிரம்ப again you fill with more Hallelujah. spirit. கர்த்தர் உன் இருதயத்துல பேசுறதை நீ உணர முடியும். You can feel that the Lord speaks. நீ ஒரு இடத்துக்கு போகும்போது வேணான அந்த வார்த்தை தெளிவாய் உன்னோடு பேசுவதை நீ உணர முடியும். Hear the clear noise instructing you. அந்த வார்த்தை தெளிவாய் உன்னோடு பேசுவதை உணர முடியும். You can feel that the clear word speak with your heart. நீ சபைகளுக்குள்ள பைபிள்ல இல்லன்னு இல்ல, உன் இருதயத்திலே கர்த்தர் அந்த சத்தத்தை உன்னால என்ன பண்ண முடியும், உணர முடியும். உணர்வு. You can feel that the loud voice in your heart. இது இரண்டாவது அனுபவம். This is the second experience. மூணாவது அனுபவம். The third experience. கர்த்தர் உன்னோடு பேசுவது இன்னொரு நபர் உன்கிட்ட வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து சொல்லிட்டு போவாங்க. The third person will come and give the answers what அவன் சத்ருவா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், தேவனை தெரிஞ்சவனா இருப்பான், தெரியாதவனா இருப்பான், ஆனா தேவன் உன்னோடு பேசுவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. The person who bring you answer whether he know the Lord may not, maybe Hallelujah. neighbor, but my Lord speak. அவர் பேச நினைச்சிட்டா இவரோட பேச நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அவர் பேசுற இடத்துல இருக்க, நம்ம கேக்குற இடத்துல இருக்கோம். We are at the place to hear the Lord is the place where he speaks. Don't decide whom you need to speak with you. அவர் எப்படி நீ பேசிட்டு ஒரு காரியத்தை பேசும்போது உனக்கு அதுக்கு உண்டான கம்யூனிகேஷன், நீ என்ன குழம்பு வைக்கணும், நீ ஆண்டவரே என்ன குழம்பு வைக்கணும் ஏசப்பா ஒண்ணுமே புரியலையே. What you need to do that day for your cook. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவாங்க இந்த குழம்பு வை அப்படி. Someone will come and make this food prepare. இல்ல அவங்க சொல்லுவாங்க நான் இந்த குழம்பு வச்சிருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னுவாங்க. Maybe they will tell I prepared this stew, is it good or not? ஹalleluya. துணி துவைக்கும் போது இந்த பையன் என்ன ஏசப்பா கரெக்டா அந்த காலாண்டி அழுக்கா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு ஏசப்பா, கொஞ்சம் அந்த பையனை கொஞ்சம் பாருங்களேன். அவ்வளவுதான். I feel hard to wash the clothes, the collars. You just நீ அடுத்த ஒரு மாசம் கழிச்சு துணி துவைக்கும் பொழுது உன் பையன் அவன அறியாம அந்த அழுக்கு பண்ணாம வைப்பான். The next month சின்ன காரியம். Children keep their dress without dirty. நீ தேவனை பெருசா நீ பார்த்துன்னு இருக்க. You looking the Lord in too big. அதனால அவர் கிட்ட போக முடியல. Because of that you are not nearing to him. நீ சின்ன காரியமா அவர் இடத்துல கேட்டுப்பார். You just ask small things with Lord. உனக்கு உன்னோடு தேவன் உலாவுகிறதை உணர முடியும். You can able to feel that the Lord உன் பாதைகள் கல்லில் இடராதபடியும், to not shake in your path, முள்ளுல சிக்காதபடியும், not get caught in the throne, மேடுல சிக்காதபடியும் not got caught in the கர்த்தர் throne. பாதுகாக்கிறதை உணர முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமே. Able to save you.
நான்காவது கர்த்தர் நீ போற பைபிள் படிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுவார். The fourth thing, when you read Bible, ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசுவார். through the Lord's servant he speaks இந்த with you. ஞாயிற்றுக்கிழமை சபையை தேடி வர பத்தியா வருகிற வார்த்தை முழுவதும் உன்னை நோக்கியே கர்த்தர் பேசிக் கொண்டிருப்பார். விசுவாசிக்கு ஆமென் சொல்லுவோமே. Come to you and the Lord speaks. போன வாரம் என்னோட பேசல, இந்த வாரம் தான் தேவன் என்னோட பேசுவார் அடிக்கடி சொல்லுவீங்க. We used to say last week Lord spoke. இன்னைக்கு ஃபுல்லா கர்த்தர் என்னோட பேசுற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. Someday you feel that the entire day the Lord. நீங்க டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டா உங்க உணர்வுகள் முழுவதும் அவரோடே உலாவி கொண்டிருக்கும். ஹalleluya. If you start speak with him, your entire feelings surrounds with. தேவனிடத்தில் நீ பேச 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 when you start communicating with the Lord, அவர் உன்னோடு பேசுவார். the Lord answer and நீ அவரிடத்துல செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது பொக்கிஷமாய் மாறி நிற்கும். it's great treasure, golden thing. விசுவாசிக்கு ஆமென் சொல்லுமே. Lord, விசுவாசிக்கு ஆமென் சொல்லுமே. சங்கீதம் 56:9 சொல்கிறது, from the book of Psalm, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். விசுவாசிக்கு ஆமென் சொல்லுமே. say amen in faith. நீ அவரோடு பேச பேச when you speak with him more and more, பக்கத்துல ஒரு சத்துரு நிக்க முடியாது. என் அன்பு சகோதரனே சகோதரி, enemy stand next to you. அல்லேலூயா. உன்னை அடிக்கலாம், இவனை போய் நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். they may be having hard with questioning you. நான் கிட்ட வந்தோனே இவரை பார்த்தவனே மாறிடுவேன். when the enemy near to you immediately saw நிற்பது you, சக்தி பிரதர் இல்ல, உள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. the person is not standing there. அவரோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். the Lord is speaking with him. நீங்க அவரோடு பேச பேச கர்த்தர் உன்னோடு உலாவி கொண்டிருப்பார். when you speak more and more, உலகத்துல நீ யார பெருசா நினைச்சு யார்கிட்ட நீ கம்யூனிகேட், யார்கிட்ட நீ உன் கருத்துக்களையோ உன் கவலையோ உன் தேவையோ இல்ல ஏதோ ஒன்று நீ பேசினா இந்த உலகத்துல ஒருத்தர்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க வேண்டியவைகளை கிடைக்காத போகும். you won't receive anything to whom you consider them as ஏமாற்று மட்டுமே நீ அடைந்து கொண்டிருப்பாய். you will see the disregard. ஏதோ ஒரு குறை, ஐயோ இது என்னால சொல்ல முடியலன்னா ஏதாவது மண்டை வெடிச்சுன்னு சில பேர் சொல்லுவேன், அது ஊரு ஃபுல்லா பரவிடும். you may be communicate with them at your distress, but it spreads. யார்கிட்ட சொல்ல வேணாம் நீ சொல்றியா அவர்கிட்ட தான் அந்த பிரச்சனை போய் நிக்கும். you will see the problem to whom you tell them not to share. தேவனிடத்துல பேச பழகிக்கோ. you start practice to speak with கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். the Lord able to Hallelujah. deliver you. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி விடுதலையாக்கி காப்பார். God keep you from all the evil. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, from the book of Psalms, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு. you just call unto me at Hallelujah. trouble day. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ சும்மா இருக்க நேரத்தெல்லாம் கூப்பிடாம ஆபத்து நேரத்துல மட்டும் கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு. நீ சும்மா இருக்க நேரம்லாம் தேவனிடத்துல பேசிக்கொண்டு ஆபத்து நேரத்துல அப்பா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிப்பார். you just speak with Lord all the day, but you call to him at your trouble time. Hallelujah. Hallelujah. அவர் சொல்லுகிறார், the Lord says, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், I will honor you, உன்னை விடுவிப்பேன், I will deliver you. இன்னைக்கு பேச கர்த்தரிடத்துல பேச 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 கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பாண்டேஜும் கர்த்தர் உடைத்து உன்னை விடுதலையாக்குகிற தேவனா இருக்கார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். God is able to deliver and break all your bondages when you speak with him. சொல்லுங்க, நான் இனி கர்த்தர்ட்ட பேச போறேன். You just say, I'm going to speak with Lord. அப்ப நான் ஆபத்துல பேசும்போது கர்த்தர் என்னோடு பதில் கொடுப்பார். Then when I call Lord at my trouble, தேவன் வார்த்தை கொடுக்கறாங்க, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். the Lord given a word, I will honor you. உன்னை மகிமைப்படுத்துவேன். I will honor you. யார் சொல்லுவா? Who said like this? யாராவது உன்னை மகிமைப்படுத்துவாங்க? உன் தலையை உயர்த்தி இவங்க நல்லவங்க பெரியவங்க இவங்களால தான் நான் வாழ்றேன் யாராவது சொல்லுவாங்களா? Is anyone in the world will tell you I'm living by you and they will honor you all your activities? கர்த்தர் உன்னை உயர்த்தி அவர் தாழ்ந்துகிறவரா இருக்கிறார். The Lord is lift you and he humble himself. ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 61:2 சொல்லுகிறது, என் இருதயம் தொய்யும்போது என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். உன்னை நோக்கி கூப்பிடுவேன். இங்க பாருங்க, Just pay attention. அவன் எப்படி கூப்பிடுன்னு சொல்றான் பாருங்க. என் இருதயம் தொய்ந்து போயிருக்கும், சோர்ந்து போய் நொந்து போய் இருக்கும் பொழுது, How I will call you when my heart fainted. பூமி கடைசியில் நான் உழுந்து தரையோடு தர போனாலும் நான் உன்னை நோக்கி கூப்பிடுவேன். Even I am at the end of the earth, I will call you. எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுவீர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவேன். Take me and keep me in the rock that is not reachable to me. இப்போ ஒரு சம்பவத்துக்கு வரேன்.
நம்ம கத்திரத்துல பேசுறோம், விண்ணப்பம் வைக்கிறீங்க. நீங்க எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை வைக்கிறீங்க? We giving application to the Lord. How the application was? நீ கேட்கிறதை தெளிவாய் கேட்க வேண்டும். You need to ask him very clear. நான் 1 நாளாகும் 14ஆம் வசனத்துல சொன்னேன். நான் 14ஆம் அதிகாரத்துல from the chapter 1 அவன் 10ல சொல்றான், 14:10. பெலிஸ்தர் எதுல வேணுமா எனக்கு அவன் கேட்டான், எதுக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி கேட்டான்? என் கைக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் சொன்னாரு, பெலிஸ்தனை போ, உன் கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். He asked, will you hand over to me? The Lord said, I will give it to her hand. என் தேவன் யோசிப்பார், Maybe the Lord think, கைக்கு ஒப்புன்னு கேட்டானே எப்படி? he asked me to give it his hand. ஏன்னா தேவன் நிகழ்த்தி காட்டணும்ல. Because the Lord need to do that. எப்படி அந்த எதிரிய கைக்கு ஒப்பு கொடுக்கணும்? How I will give his enemy at his யாராவது hand. சொல்லுங்களேன், தேவன் என்ன செஞ்சிருப்பார்? What the Lord would have done. நீங்க பிட் பேப்பர் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. Even you just look at your notes, you can't. தேவன் அடுத்த 11 படிங்களே. You can read the verse நீ 11. ஒரு காரியத்தை தெளிவாய் நீ சொன்னினா கர்த்தர் தெளிவாய் அதற்கு உண்டான ஆன்சரை கொடுப்பார். If you say a word clear to the Lord, you will get a clear answer. அவர்கள் பாகால் பிரசாமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து அவர்களை அடிச்சு போட்டு தோய்ச்சி எடுத்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல, இங்க பாருங்க, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல, Just a water bursting. தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார். ஹல்லேலூயா, Hallelujah. அது என்னங்க, கையில தண்ணீர் உடைஞ்சு ஓடுறது போல? What it mean by நீ bursting flood? நீ ஒன்னு யோசிக்கிறேன்னா தேவன் ஒன்னு யோசிப்பார்ல. If you think என் something, புள்ள God will கேட்டுட்டா answer. My அந்த children சத்துரு என் கைக்கு அடங்கி இருக்கணும்னு. the enemy should under my control. தாவீது கூட யோசிச்சிருக்க மாட்டான். Even David also made ஆனா thought. தேவன் சொல்லிட்டா, உண்மையாவே உன் கைக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறேன். But Lord said, truly ஆனா I give it to பிராக்டிகல்ல her. எப்படி நடக்கும்? How it would happen in practical. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ரிமோட்னு வைங்க, இது என் கைக்கு ஒப்பு பண்ண முடியாது. I cannot hold the entire remote. என் கையினால ஒண்ணும் செய்ய முடியல. I can't do anything with this remote at my hand. இதுவே தண்ணியை நான் பிடிச்சேன்னா, If I hold the water at my hand, என் கைக்குள்ள நிக்காதபடி எங்கெங்க கேப் கிடைக்குமோ எல்லாம் ஓடி போயிடும். wherever have gap, the water will தேவன் escape. பிளான் பண்ணார், அப்ப தண்ணிக்கு அவனை ஒப்பு கொடுப்போம். The Lord planned that he can ஒரு give எதிரி it to வந்து water. கடைசி வரை நின்னு சண்டை போடுறது, The enemy who stand against him, நம்ம ஜெயிக்கிற நமக்கு வந்து பெருமை இருக்காது. when we get boasted, when reaching near to நம்ம the போய் victory. நின்னு 2 பேர் அடிச்சோம், 4 பேர் தெரிச்சு ஓடுவாங்க பாருங்க. அப்ப கூட இருக்கவங்க கத்தம், ஏய் நில்றா நில்றா நில்றான்னுவாங்க. If you beat 2 person and remaining 4, when they scattered, ஒருத்தன் ஒரு சந்துல ஓடுவாங்க. each and everyone will scattered each and அப்ப பெருமையா இருக்கு. கெத்த அந்த கூட இருக்கிற அந்த ராஜா கம்முன்னு இருப்பாரு, கூட இருக்க காவலாளிகள் எப்படின்னு பண்ணிருப்பான், போர் வீரர்கள்லாம் கூக்குரல் இட்டு சந்தோஷம் போடுறதுக்கு சந்தோஷம் இருக்கு பாருங்க. When look at the king, he was so silent, but the soldiers they rejoiced. தேவன் பெலிஸ்தரை அப்படிதான் என்ன பண்ணாரு, தாவீதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். That is how the Lord given Philistines to David's hand. கேட்டுட்டான் கைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு. My children asked to நான் நினைக்கிறேன் get him under his அந்த hand. போர் வீரர்ல முதல் 2 பேரை போட்டு தள்ளி இருப்பாங்க. They may be, I thought that they may be killed the first 2. ஒருத்தன் பின்னிட்டு ஓடி இருப்பான். One turn and runneth away. மீதி எல்லாம் இருக்கிற சந்து புந்துல புதுன்னு ஓடி இருப்பாங்க. இவங்க கத்தி இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. Soldiers கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. they scattered and the remaining soldiers rejoiced. அப்போனா நீ தேவனிடத்துல நீ எதை கேட்கிறாயோ தெளிவாய் கேட்கணும். Whatever you ask Lord, ask him keenly. லிசன் பண்ணணும். நான் எதை கேட்கிறேன், நீ விண்ணப்பத்தை நீங்க வெச்சு பாருங்க. நீங்க நேத்து ஜெபம் பண்ணது, முந்தா நேத்து ஜெபம் பண்ணது நீ கண்ணு பண்ணி பாருங்களேன். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும். You maybe look at your earlier days prayers. What you asked is, Lord bless my family. நீ ஆல்ரெடி ஆசீர்வாதத்துல தான் இருக்கிற. என்ன ஆசீர்வாதம் தெளிவா கேட்டியா? You are already in the blessings. What blessings? எதுல எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்னு நீ தெளிவா கேட்டாதானே கொடுக்க முடியும். If you ask clearly what kind of blessings you need, then only the Lord can able to ஒரு bless. அரிசி கடைக்கு போயிட்ட, You went to a rice shop. ஒரு மூட்டை அரிசி கொடுங்க. I need a pack of rice. என்ன சொல்லுவான் அவன்? What the shop owner will reply? கடைக்காரன் என்ன சொல்லுவான்? What the salesman replied you? இங்க நிறைய அரிசி இருக்கு, உனக்கு என்ன விலையில என்ன அரிசி வேணும்னு நான் தரேன். We have variety of rice. What kind of rice and price you need? என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord you bless me. என்னை bless பண்ணுங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் என்னை ஆண்டவரே. கிருபையாய் வழி நடத்துங்க. You lead me by grace. தேவன் சொல்ல உனக்கு கிருபையாவே நான் பிழைக்க வச்சிருக்க. திருப்பி கிருபையை என்ன பண்ணணும்? The Lord said, I am kept you already in grace. What grace you need from you? இந்த காலத்துல அந்த அலாவுதீன் விளக்குன்னு ஒன்னு இருக்கும். You maybe look at the lamp Aladdin. இந்த கதை இந்த ஸ்டோரியில You சொல்லுவாங்க. maybe see in olden stories. அந்த விளக்க தேய்ச்சோன்னு உள்ள இருந்து ஒரு பூதம் வந்து நிக்கும். When the
shake the lamp by hand. அடிமை நான் வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும். I am your slave, what do you want me to அப்போ do? தெளிவா என்ன கேக்குறானோ 3 வரம் தான் கேட்கணும், கரெக்டா கேட்கணும். அதை ஞானம் உள்ளவன் தப்பா கேட்டானா மாட்டிப்பாங்க. They need to ask only 3 gifts that should be asked clearly. If they ask wrong, they will be get caught. தேவன் உன்னை தண்டிக்க எல்லாம் விரும்பல. And the Lord not wish to punish you. நான் செய்ய ரெடியா இருக்கேன். I am ready to do. எனக்கு சொல்லு என்ன செய்யணும். You just ask me. என் புள்ள ஆசீர்வாதமா இருக்கணும். My children should be blessed. என் புள்ள கீழ்ப்படியணும். My children should obey. எதுல கீழ்ப்படியணும்? On which they should obey. நீங்க உடனே சொல்லுவீங்க என்ன பத்தி என் கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் என்ன படைத்தாரே அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்ல. உங்களுக்கு இருக்க சட்டத்துல ஏதாவது ஒன்னு எடுத்து போட்டு என்ன பண்ணுங்க? The Lord only created me, nothing is hidden for him. All the laws he know it, whatever applicable. இயேசுவே குருடனிட்ட போறாரு. அப்பா உனக்கு என்ன செய்யணும்? குருடன்கிட்ட அவங்க கிட்ட இயேசப்பா The வந்து Lord went to blind and asked him, what do you want me? இயேசப்பாக்கு தெரியாதா உனக்கு கண்ணு சுகம்? அவன்கிட்ட கேக்குற நான் என்ன பண்ணணும்னு Jesus விரும்புறேன். doesn't know he is a blind, but Lord asked him, what you want me முடவன்ட்ட to வந்து do? கேக்குற நான் என்ன செய்யணும்னு விரும்புறேன். The Lord asked the lame, what you wish to do. தேவன் கேக்குறார் ஏன்னா உன் வாயில என்ன விசுவாசிக்கிற, என்ன குறிச்சு நீ என்ன தீர்மானத்தை வைத்திருக்கிற, நீ எதை கேட்கிறாயோ உன் நாவுக்கு நான் அதிகாரத்தை வைத்திருக்க, செய்கிறவன் நான் தான். ஆனா கேட்கிறது நீ தெளிவாய் கேட்கிறாயா? கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Lord asked him, whatever you wish you ask, I am ready to do it. Then how நீங்க you are கேட்கிறதுல asking? தெளிவா இருந்ததுன்னா அவர் கொடுக்கிறதுல தெளிவா If இருப்பார். you are clear in your ask, the Lord is ஆண்டவரே clear to நான் give. நல்ல மார்க் எடுக்கணும். Lord, I need to take good marks. ஜஸ்ட் பாஸ் நல்ல மார்க் தான். Is this just for pass or good marks? நீ என்ன மார்க் வேணும்? நான் இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க் வேணும் நீ தெளிவா கேட்டினா அந்த மார்க் உன்னால எடுக்க முடியும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. On this subject I should get this mark. என் கை நிறைய வருமானம் வரணும் ஆண்டவரே. I need a handful of income. சில்லறையா வச்சினா கை நிறைய வச்சிருக்கு. You can, even if you have a petty things you may கேளு. hold for. Kind. எவ்வளவு லட்சம் உனக்கு சம்பளம் வேணும்? எவ்வளவு கோடி வேணும்? how கர்த்தர்ட்ட lakhs கேளு. or crores அவர் you கொடுக்க நான் need. ஆயத்தமா இருக்காரு. The நீ Lord is கேட்க ready உனக்கு to மனது இல்ல. give you. You don't have heart to ask. நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். I hope you understand what I'm ஹalleluya. டெய்லி அவர்கிட்ட பேசு, ஆனா பேசுறது தெளிவாய் பேசு. ஹalleluya. when you speak with Lord. உனக்கு speak என்ன with him விருப்பம் clearly. என்ன வேணும்ன்ற விண்ணப்பத்தை நீ தெளிவா எழுதி கொடுத்தா நான் தெளிவாய் செய்வதற்கு ஆயத்தமா The இருக்கேன். Lord is ready to do your prayer request. நீ when you ask அவர்கிட்ட clearly. செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷம் வீணாய் போனதில்ல. The time you spend in Lord's presence is not gonna waste. அப்ப அவரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற You spend time with Lord. அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். Well, he is not ready to help you. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது When you தாவீது call to தெளிவா him. கேட்டான், அவர்களை என் கைக்கு ஒப்பு கொடுங்க. David asked him, will you give into my hand? தேவன் தண்ணீர் உடையிறது போல தேவன் அவன் கைக்கு ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி Lord put ஆமென் the சொல்லுவோமே. Philistine in his hand, நீங்கள் like நானே the இன்னைக்கு water சொன்னா கூட vessel. உட்கார்ந்து யோசிப்பேன் தவிர என்ன பண்றதுன்னு தெரியாது. We maybe think and sit and think what things, but தேவன் no evidence. திட்டமிடுகிற தேவன், அவர் செயல்படுத்துகிற தேவன். My Lord is the executor. நம்ம செயல்படுத்துற பிளானே கொடுக்கல. We are not giving our plan to the executor. ஏம்பா ஒரு பாட்டுக்கு வாசிங்கன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் வாசிப்பாங்க நினைக்கிறீங்களா? Tell them if you play a song, will they play? நீங்க பாடுங்க வாசிக்கிறேன். You just sing. இல்ல we என்ன will பாட்டு play. சொல்லுங்க ஏதாவது ஒன்னு வாசிக்கிறேன். Or else you just tell me the song we ஒரு will play. நல்ல the பாட்டு notes. பாடினா அவனுக்கு தெரிஞ்சது நல்ல பாட்டா இருக்கும். எனக்கு என்ன பாட்டு வேணும்? He maybe know the good songs, but I know what I need. தேவனிடத்துல விண்ணப்பத்தை வைக்கும்போது தெளிவா விண்ணப்பவை. You just put clear application to என் the புள்ள Lord when you என் pray. புள்ள நல்லா இருக்கணும். என்ன நல்லா My இருக்கணும்? அவன் children ஆல்ரெடி should நல்லா be தான் good. இருக்கான். Wow, he is already good. மத்த பிள்ளைகளை காட்டியும் தேவன் பார்வையில் அந்த பிள்ளையை நல்லா தான் வச்சிருப்பாரு. Among other children, your children is good. உன் இருதயத்துல ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் தேவன் செய்வார் என்றால் நீ தெளிவாய் கேளு அவர்கிட்ட. You have wish at your heart. If you need that, you put clearly. எனக்கு ஒரு in your நல்ல வீடு, prayer. வீடு சின்ன வீடு நல்ல வீடு தான், பெரிய வீடு நல்ல வீடு தான், ஓட்டு வீடு நல்ல வீடு தான். வீடு எப்படி வேணும் ஆண்டவரே? எனக்கு நல்ல தளம் போட்ட வீடு, நல்ல இத்தனை ஐடி, இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை இன்ச்சஸ், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு வேணும். தெளிவா கேளு. கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். All kind of house, small, big, whatever maybe, it's good. But you just ask Lord specifically how many bedroom, how many square feet you need. Hallelujah. You just ask them. The Lord is Hallelujah. able to bless you. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Say amen in faith. எடுத்து படிங்க சங்கீதம் 61:2. From the book of Psalm 61:2. என் இருதயம் தோயும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடுவீர். ஹalleluya. Hallelujah. என் அன்பு ஜனமே, இந்த வசனத்தை beloved என்னைக்காவது people. பார்த்திருக்கீங்களா? Have you meditated the words earlier?
என்னை கண்மணி, நான் உன்னை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. நான் என்னை தாழ போயிருந்தாலும் என்னை போட்டு நசுக்கினாலும் உன்னை நோக்கி கூப்பிடுவேன். என்னை எடுத்துன்னு போய் என்னை ராஜாக்களுக்கு மத்தியில என்னை கொண்டு போய் வைப்பீர். அல்லேலூயா. இவன் தெளிவாய் கேட்கிறான். Among the kings. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? What you need to do? நீங்க என்ன பண்ணி இந்த மாதிரி வசனத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும். You should take a note of these verses. எதுக்கு நோட் பண்ணி வைக்கணும்னா, Why you need to make a note of? நம்ம இந்திய சட்டம் பாத்தீங்கன்னா, According to our constitution, ஒரு தீர்ப்பு ஒரு கேஸுக்கு கொடுத்தாகி விட்டாயில்லைன்னா, if there is a judgment given for a case, அந்த கேஸை மேற்கோள் காட்டி மத்த என்ன அதே மாதிரி பிரச்சனைக்கு அதே தீர்ப்பை வாங்க முடியும். they can show them as a case law and evidence, they can get a judgment. லாயர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாவே என்ன இருக்கும்னா புக்கா இருக்கும். அந்த டிசைனுக்கு புக் இல்ல. If you look at the lawyers office, they have a lot many books. ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு கேஸுக்கு கொடுக்கப்பட்ட நடத்தின என்ன கேஸ், அதுக்கு என்ன தீர்ப்பு வந்தது, அந்த ஜட்ஜ்மென்ட் இருக்கும். They have combination of evidence of case. லாயோட வேலை என்னன்னா, இந்த கேஸுக்கு எங்கேயாவது தீர்ப்பு கொடுக்கறனா அந்த தீர்ப்பை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு எனக்கு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுன்னு கேட்பாங்க. Only job is they need to search the similar kind of evidence and earlier judgment, they will appeal. மாத்தி எடுத்துட்டு வந்து கேட்டானா அந்த கேஸ்ல தோத்து போய்டுவாங்க. If they come with different thing, they maybe get failed. புத்திசாலியான காஸ்ட்லியான லாயருக்கு எது ஸ்பெஷல்னா, அந்த கரெக்டான வாதத்தை எடுத்து வாதாடுவது. The wise and costly lawyer job is they need to pick the right thing. அல்லேலூயா. Hallelujah. அதே போலதான் Same alike. உன் பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தை நீ எடுத்து இன்னைக்கு வர்றது ஒரு வசனம் வருதுன்னா அது உனக்காய் வருகிற You வசனம். need to take the right words for your இந்த வாரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர அந்த டைம் இந்த வசனத்தை எடுத்து நீ அடிக்கணும். you need to take the words and you beat. நீ சாதாரணமா தேவனிடத்துல பேசினா அது செல்லாது. அவரு If you speak just like that, Lord, it won't work. ஆண்டவரே நீ ஏற்கனவே வசனத்தை சொல்லியிருக்கீங்க. You given the words. இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, The words you எனக்கு இந்த said, மாதிரி கொடுத்தானோ. you need to give. நீ வசனத்தை மேற்கோள் காட்டி நீ ஜெபம் பண்ணினா அந்த விண்ணப்பம் உனக்கு நடக்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. The things will happen if you quote the words at your prayer. உங்க வாழ்க்கையில நிறைய சம்பவம் நடக்கும் என் அன்பு சகோதரி. இங்க கவனிங்களா? My beloved sisters, lot You many கவனிங்க. incident happen at your life. சில இடத்துல Pay attention, lot many places. நம்ம அசிங்கப்பட்டிருப்போம். We may be ashamed. வெக்கப்பட்டு போன இடம் ஒண்ணு இருக்கும். There is a place where ஒரு we get தெருவுல ஒரு கடங்காரி வந்து உன்னை திட்டின இடம் உனக்கு ஞாபகம் இருக்கும். you may remember the place where you ashamed by your debtor. நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். ஒரு I தெரு hope you understand what I நீ am அந்த saying. தெரு போகும்போது அந்த இடம் இந்த இடத்துல தான் நான் அசிங்கப்பட்டேன். When you cross the street, you remember I get ashamed. எங்கேயாவது ஒரு இடத்துல பைக்ல ஆக்சிடென்ட் அந்த இடம் போனலாம் ஞாபகம் இருக்கும்ல. You remember the place when you travel again where you met. இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணி அசிங்கப்பட்டேன். I did mistake. இந்த இடத்துல தான் நான் என் வீட்டை வித்துட்டு போனேன். This is the house where I sold. நீ அங்க நின்னுட்டு இந்த வசனத்தை சொல்லணும். Where you need to stand and use the ஆண்டவரே words. Lord, இதே இடத்துல என்ன கண்மலையில நிறுத்துவேன் சொன்னீர் ஆண்டவரே. Lord, you தாவீதை said you உயர்த்தின lift போல me up இதே இடத்துல to வெட்கப்பட்ட இடத்துல என் தலையை உயர்த்துங்க. like David, you lift my head where I get ashamed. வசனத்தை மேற்கோள் காட்டி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுகிறவரா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Just clap and say amen. When you quote and pray, it will happen in இந்த your life. இடத்துல தான் நான் வீட்டை வித்தேன். This is the place where I sold my இந்த house. இடத்துல தான் நான் அவமானப்பட்டு This is the நின்னேன். place where I get ashamed. இந்த இடத்துல தான் என் கழுத்தை பிடிச்சு அனுப்பிச்சாங்க. They crushed my இந்த இடத்துல தான் என்ன அசிங்கமா திட்டினாங்க. This is where they put இந்த my மேடையில நான் அசிங்கப்பட்டு வந்தேன். I get ashamed at this இதே stage. இடத்துல என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. God, lift my head at ஆமென். the place. எல்லாம் கண்மலையின் மேல் தலையை உயர்த்துவேன் என்று வசனம் கொடுத்திருக்கு. Lord, you given the words. இந்த வசனத்தின்படி என் தலையை உயர்த்துவீராக. You lift my head according to the நீ word. பேசும்பொழுது கர்த்தர் அதை கேட்கிறவரா When இருக்கிறார். you speak, the Lord is உன்னை hearing you. எடுத்துட்டு போய் இங்க வெக்கப்பட்ட உன்னை அங்க உயர்த்துறது பெருமை இருக்காது It's அவருக்கு. not great that you get ashamed. மீண்டும் One அதே place எடுத்து lift- கொண்டு வந்து The Lord brought you back in the same உன் தலையை place. உயர்த்துகிறது. The Lord is able to lift you there. தாய் மறந்தாலும் உன்னை மறக்காத The தேவன். Lord never forgot you, even your சொல்லுங்களேன். mother. ஏசாயா 19:20 சொல்லுகிறது, அது எகிப்து தேசத்திலே அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். சாட்சியுமாய் இருக்கும். ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் ஒடுங்குகிறவன் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார் அவர்களை நோக்கி ஒடுங்கி பொருளுக்கு கூப்பிடுகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனை ஒரு பலவானையும் ஒரு இரட்சகரையும் பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவேன். Clap and say amen. நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது When you call to the Lord, கர்த்தர் யாரையாவது உனக்காய் அனுப்புவார். the Lord will send someone.
நீ உதவியற்ற நேரத்துல at your helpless உன்னை situation. எக்ஸாம்பிள் சொல்றேன், நீ சமையல் ஆக்கினே இருக்க, You may be do cooking at your home என்ன சமையல் செய்யலன்னு தெரியாம முடிச்சுன்னு இருப்ப. without knowing what நீ தேவனிடத்தில் பேசுற நபரா இருக்கிறேன்னா you are God's children speaking உனக்கு with them. போனோ ஏதோ ஒன்று வந்து என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அதை கர்த்தர் உனக்கு கம்யூனிகேட் பண்ணுவார். Maybe you receive some call and some instruction. நீ வேலை செய்யும் போது கூட என்ன செய்யணும்னு நீ டிசைட் பண்ணா போதும். At your job you are not having any idea. கர்த்தரிடத்துல நீ முறையிட்டா போதும். If you appeal to the Lord, நீ கர்த்தரிடத்துல கம்யூனிகேட் பண்ணா போதும். if you communicate to the Lord, கர்த்தர் உன்னோடு பேசுவார். the Lord speaks. யாராவது ஒருத்தர் உன்னை விடுதலையாக்க, Someone will deliver. யாராவது ஒருத்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்க, Someone will counsel. யாராவது ஒருத்தர் உன்னை பலப்படுத்த கர்த்தர் உனக்கு ஆளை அனுப்புகிற தேவன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. God will send some helper to you. கர்த்தர் பேசுகிற தேவன் அல்ல, The Lord is not only அவர் the உன்னோடு speaking. உலாவுகிறவருமா இருக்கிறார். He is also dwelling with உன்னை அரவணைக்கிறவரா இருக்கிறார். his embrace. சில சத்துருக்கள் மூலமாக உனக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். Maybe the Lord give deliverance through சத்துருக்கள் your மூலமாக enemies. உனக்கு உதவியை கொண்டு வருவார். The Lord bring help through your நீ enemies. ஹெல்ப்லெஸ், எதிர்பார்ப்பு இல்லாத, உதவி இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். At your helpless situation, the Lord is able to extend his hand. ஹல்லேலூயா. Hallelujah. பலப்படுத்தும்படியா கர்த்தர் உனக்கு ஆளை அனுப்புவார். The Lord send some defender to send you. எப்போ? When நீ அவரிடத்துல பேசும்பொழுது, when you speak with him. நீங்க பேசும்பொழுது யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்? Whomsoever called to. ஹல்லேலூயா. Hallelujah. அவர்கள் சத்துருக்கள் முதலாவது பின்னிட்டு போவார்கள். Your enemies will turn back. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். The Lord deliver you. கர்த்தர் உன் கண்மலையை மேல் கொண்டு போவார். The Lord lift you up in the rock. ஹல்லேலூயா. Hallelujah. உனக்காக உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு பலவானை கர்த்தர் He அனுப்புவார். will send you a defender to help. நிறைய நாட்கள், சில நேரங்கள்ல உதவியற்ற நேரங்கள்ல யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க. At some time, the helpless situation, the unknown person will come and help to me. ஹல்லேலூயா. இது Hallelujah. எப்படி நடக்கும், இது எப்படி செய்வன்ல கர்த்தர் அதை ஏற்ற நேரத்துல அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. We don't know how it will happen, but my Lord is able to நாம் do it. மனிதனிடத்துல முறையிட்டு கொண்டிருந்தா, If you appeal to the மனிதனோட human being, பேசிக் கொண்டிருந்தா, if you speaking with the men, ஒரு நாள் நான் ஏமாற்றப்படுவேன். you will be dishonored one day. என் பேச்சு, என் மூச்சு, என் சொல்லு எல்லாம் என் தேவனிடத்துல நான் வைக்கிறேன். Your breath and word, everything if lies with the Lord. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறவரா The இருக்கிறார். Lord is in your sight. விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுவோம். Say amen in faith. ஹல்லேலூயா. Hallelujah.